அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு அருகே ஓடும் பள்ளி பேருந்தில் வைத்து 5 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பேருந்தின் கிளீனர் முருகன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். தற்போது பள்ளி குழந்தையின் நிலை என்னவாக இருக்கிறது? கைது செய்யப்பட்டிருக்கும் நபரின் விவரம் என்ன? அவர் மீது என்ன வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு அருகே ஓடும் பள்ளி பேருந்தில் 5 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு அருகே பாலூர் கிராமத்தில் தனியார் ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த ஆரம்ப பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் ஒரு பேருந்து உள்ளது. இந்த பேருந்தில் கிளீனராக அதே பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அந்த சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த பள்ளி மாணவர்களை அழைத்து செல்லும் போது வடக்குப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு 5 வயது பள்ளி மாணவிக்கு இந்த முருகன் என்பவர் ஓடும் பேருந்தில் வைத்து பாலியல் தொந்தரவு என்பது அளித்திருக்கிறார். இது குறித்து இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது பெற்றோரிடம் தெரிவிக்க உடல்நலம் அந்த சிறுமி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பள்ளி மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாலூர் போலீசார் இந்த பள்ளி பேருந்தின் கிளீனர் முருகன் என்பவரை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.